ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கூகுள் மேப் பயன்படுத்தி ஒரு நிலத்தினுடைய சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் பெயர் இதெல்லாம் எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் அந்த வீடியோவில் நம்ம கொடுத்த அந்த வெப்சைட் லிங்க்ல பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக், வில்லேஜ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சர்வே நம்பர் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா எங்களேன் அந்த மாதிரி ஃபைண்ட் ஆகாது. அப்படியே உங்களுக்கு சுற்றிட்டே இருக்கும், அல்லது இந்த ஒயிட் கலர் பேஜ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பர்டிகுலராக நம்ம கொடுக்குற சர்வே நம்பர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகி போய் நிற்காது. பட் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் வெப்சைட் லிங்க் ஒன்று இருக்குது. அந்த லிங்க் நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அந்த வில்லேஜ் டேஷ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் நீங்கள் எந்த இடத்த பார்க்குறீங்களோ அந்த இடத்தினுடைய சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு வில்லேஜ் உங்களுக்கு தெரியும், அந்த வில்லேஜில் உங்கள் லேண்ட் இருக்குது. ஆனால் அந்த லேண்டுடைய சர்வே நம்பர் உங்களுக்கு தெரியும், பட் அது எந்த பர்டிகுலராக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் சர்வே நம்பர் மட்டும் என்டர் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்ச் ஆகி போய் நின்றோம். ஸோ இந்த 2 வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட் தான், ஆனால் அந்த அட்ரஸ் வேறு. அதாவது ஏற்கனவே நம்ம கொடுத்த வீடியோவில் இருந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா tngas.tn.gov.in அப்படின்னு கொடுத்துருப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா tngas.tnega.org அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே தமிழ்நாடு கவர்மெண்டுடைய வெப்சைட் தான். பட் நீங்கள் இந்த வெப்சைட்டில், அதாவது tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறது காட்டிலும் அதனுடைய ஸ்பீடு இந்த tnega.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ஒரு இடத்தினுடைய சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த tnega.org அப்படிங்கிற இந்த வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு இடத்தினுடைய சர்வே நம்பர் மட்டும் தான் பார்க்குறோம். பட் ஆனால் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தீங்க, இந்த கூகுள் மேப் ஓகே, பட் இந்த கூகுள் மேப்பில் போயிட்டு நம்ம லேட்டிடியூட், லாங்கிடியூட் என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த லேட்டிடியூட், லாங்கிடியூட்ல இருக்கக்கூடிய நிலம் யாருடைய பெயர்ல இருக்குது, அந்த நிலத்தினுடைய சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, இதெல்லாம் ஜஸ்ட் அந்த ஜியோ கோஆர்டினேட்ஸ் ஆன லேட்டிடியூட், லாங்கிடியூட் மட்டும் என்டர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 100% தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஆப்ஷன் இந்த வெப்சைட்ல இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லேண்டுடைய எஃப்எம்பி மேப் கூகுள் மேப்லேயே வர மாதிரி நீங்கள் கொண்டு அந்த எஃப்எம்பி மேப்னுடைய மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு எத்தனை ஏக்கரா இருக்குது அப்படின்னு கூகுள் மேப் மூலமாகவே நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம். அதற்கான ஒரு ஃபெசிலிட்டியும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் லேண்ட்லாம், பர்டிகுலராக ஒரு வில்லேஜில் கவர்மெண்ட் லேண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதற்கான எஃப்எம்பி மேப், அதற்கான சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு டாப்பிக்காக 1 by 1 அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா குழப்பிடும். ஸோ அதனால் நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பல தகவல் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ உட்காந்து இந்த இடத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் போயிட்டு வில்லேஜ் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி அந்த பர்டிகுலர் சர்வே நம்பருக்கான லேண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஜூம் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாரேன், நேரடியாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. TNEGA அப்படின்னு இருக்கணும், ஓகேங்களா? அந்த வெப்சைட் தான் நல்லா ஒர்க் ஆகுது. இதில் அப்ளிகேஷன் கவுண்ட் 30 இருக்குது. இதில் நிறைய இதுக்கு உங்களுக்கு டேஷ்போர்ட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், வில்லேஜ் டேஷ்போர்ட். ஸோ ஏற்கனவே இருந்த அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. இப்போ இது பார்த்தீங்கன்னா tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டு. இதில் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி ஆப்ஸ் கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். இதில் அந்த வில்லேஜ் டேஷ்போர்டுக்கான ஆப்ஷன் இருக்காது. ஸோ மொத்தமாக அப்ளிகேஷன் கவுண்ட் 23 தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டேஷ்போர்டே கிடையாது. ஸோ நான் வேற ஒரு லிங்க் அதில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, TNEGA வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வில்லேஜ் டேஷ்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில், இந்த தாலுக்காவில் இந்த வில்லேஜினுடைய அந்த லேண்ட் டீட்டெயில் செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதனால் நான் வில்லேஜ் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக தாலுக் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அந்த மேப் லோட் ஆகும். ப்ராப்பராக லோட் ஆனதான் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகும்.
அதனால் ஒரு 10 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். மொபைல் மூலமாகவும் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் மொபைல் மூலமாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜினுடைய லேண்ட் டீடைல்ஸ் சர்வே நம்பர்ஸ் எல்லாமே இங்கே கீழே வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கு இதில் வந்து ஒரு சர்வே நம்பர்னுடைய மேப் வந்து நான் டேரெக்டாக ஜூம் பண்ணி கொண்டு போனேன். ஏன்னா ஒரு சில வில்லேஜ்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிறையா இருக்கும். சர்வே நம்பர்ஸ் வந்து லைனாக கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஒவ்வொன்றா ஜூம் பண்ணி இந்த சர்வே நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அதனால் இந்த வெப்சைட் லிங்க்கில் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த வில்லேஜ் மேப் வந்து அப்படியே ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகுது. அந்த சர்வே நம்பர்ஸ் அந்த ஒரு எல்லோ லைன்ஸ் வந்து இருக்கும், அது டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், செலக்ட் சர்வே நம்பர், செலக்ட் சப்டிவிஷன் நம்பர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம சர்வே நம்பருக்கு என்டர் பண்ணி டேரெக்டாக அந்த சர்வே நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த சர்வே நம்பரை மட்டும் நான் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 18 அப்படிங்கிற சர்வே நம்பர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகி காமிக்கணும். ஸோ சர்வே நம்பர் செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 18 அப்படிங்கிற சர்வே நம்பர் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே பண்ணல, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜூம் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுத்தபடியாக வேற ஒரு சர்வே நம்பர் நான் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 25 நான் பார்க்கணும் அப்படின்னா 25 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து 25ஆம் நம்பர் சர்வே நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜூம் ஆயிரும். ஒவ்வொரு டைமும் நம்ம 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 25 இங்கே இருக்குது. நான் அதை வந்து ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ இது வந்து டோட்டல் சர்வே நம்பர்னுடைய டீட்டெயில்ஸ். இப்போ எனக்கு சப்டிவிஷன் நம்பரும் வேணும் அப்படின்னா சப்டிவிஷனில் 15B அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வே நம்பர் மட்டும் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல சப்டிவிஷன் நம்பர் அதை வந்து கொடுக்கணும். அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த 25ல் 15B எங்கே இருக்குதா, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, 25ல் 15B வந்து இங்கே இருக்குது. இந்த மேப் வந்து பெருசாக பார்க்கறதுக்கு ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் வந்து பெருசாயிரும். நீங்கள் நீட்டாக வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம். அதாவது ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் வந்து சொன்ன இந்த வெப்சைட்டில் வந்து சர்வே நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா சர்ச் ஆகாது. பட் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். சர்வே நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த 25 எங்கே இருக்கோ அங்கே போய் நிற்கும். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த tngas.tnega.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பர்டிகுலராக இப்போ இந்த ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 15B. இந்த 15Bனுடைய அளவு வந்து எவ்வளோ, இதனுடைய FMP மேப்பு இதிலே டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த மேப் பயன்படுத்தி மெஷர் பண்ணலாம். வேறு எதுவும் எங்கேயும் ஸ்பெஷலாக போயிட்டு ஒரு ஃபார்முலா எதுவுமே போட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.